தஞ்சை, வேலூர் உள்ளிட்ட 2 லோக்சபா தொகுதிக்கான வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவர் என்று இலகணேசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முறையாக கூட்டணியை அமைத்துள்ள பாரதிய ஜனதா கட்சி தனக்கு 8 தொகுதிகளை ஒதுக்கிக் கொண்டது. இதில் தஞ்சாவூர், வேலூர் லோக்சபா தொகுதிக்கு புதன்கிழமை வரை வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினரும் தென்சென்னை வேட்பாளருமான இலகணேசன், மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ் விரைவில் வேட்பாளர்களை அறிவிப்பார் என்று கூறினார். எங்களது அகில இந்திய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். எத்தனை விரைவில் வேட்பாளர் அறிவிக்க முடியுமோ அத்தனை விரைவாக வேட்பாளர் அறிவிப்பார்கள். பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக, மதிமுக, பாமக மற்றும் இதுவரை 6 வேட்பாளர்களை அறிவித்துள்ள பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளில் பெண் வேட்பாளர்களே இல்லை. 37 வேட்பாளர்களை அறிவித்து காங்கிரஸ் கட்சி 2 பெண்களுக்கு வாய்ப்பு தந்துள்ளது. 40 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுகவில் 4, கூட்டணி தவிர 35 இடங்களில் போட்டியிடும் திமுகவில் 2, தலா 9 இடங்களில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் 1, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.